ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு ப்ரானை முதல்ல க்ளீன் பண்ணிடணும். ப்ரானோட ஷெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது அந்த ப்ரானில் பிளாக்காக ஒரு வெயின் மாதிரி இருக்கும், அதுதான் அதோட குடல். அதை ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி இப்படி புல் பண்ணால் வந்துடும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ண ப்ரானை இப்போது லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, ஆனால் தண்ணி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த லெவலுக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு நம்ம இரும்பு தவா வச்சுருக்கோம். ஏன்னா இரும்பு தவாவில் செஞ்சோன்னா கூடுதலாக ஸ்பெஷல் டேஸ்ட் ஒன்று வரும். அதுக்காக இரும்பு தவாவில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காஞ்ச உடனே 2 ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுறோம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்குறோம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறோம். ஆனியன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கப்புறமா அந்த இறால் வேக வச்சுருந்த அந்த கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம், அதனால். ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது வேக வச்ச அந்த எறாவை அதில் ஆட் பண்ணுறோம். ப்ரானை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ப்ரான் ஏற்கனவே வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தோசை சப்பாத்திக்கெலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதனால் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது இறக்கிடலாம். இது சாம்பார் ரசத்தோடு தொட்டுக்கிறதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இறக்கலாம். இல்லாட்டி சாதத்தோட கூட இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தவா எறா இல்லை எறா தொக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். எறா தொக்கை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், டேஸ்டியான எறா தொக்கு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பாய் பாய்.